பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஸ்திரீகளுக்கு ப்ளூரல்ல இருக்கு, ஸ்திரீன்னு சொல்லப்படல, ஸ்திரீகளுக்கு. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரதாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் எனும் பேருள்ள ஒரு ஸ்திரீ, சிங்குலர்ல எழுதியிருக்கு, ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இந்த பகுதி எந்த விஷயத்த கிளியர் பண்ணுது அப்படின்னா, நீங்க எந்த மெசேஜ்ல போய் உட்கார்ந்தாலும், எந்த பிரசங்கத்துல போய் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அதை கவனிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் எல்லா மெசேஜ் எடுக்கிற இடத்துலயும் உங்களுடைய இருதயத்தை திறந்துட்டே இருக்கார். ஏன்னா அவர் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கார், அதுதான். ஆனா இப்பெல்லாம் உங்களால ஒரு பிரசங்கத்தை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. கர்த்தர் உங்களோட இருதயத்தை திறக்கல. ஏன் திறக்கலைன்னா நீங்க கவனிச்சிடக்கூடாதுன்னு தான். நீங்க கவனிச்சா என்ன பண்ணுவீங்க? அவர் பேசுற சத்தத்தை கேட்டுருவீங்கல்ல. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருக்காம தன்னுடைய மாம்ச சுயத்துல சாரால் சொன்ன ஐடியாவுக்கு இணைஞ்சு கீழ்ப்படிஞ்சு, சாரால் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு வெயிட் பண்ணாம இருந்ததுனால கர்த்தர் 13 வருஷம் பேசாது இருந்தார். எப்பயுமே நீங்க கீழ்ப்படியலனா கர்த்தர் பேச மாட்டார். நீங்க கீழ்ப்படியலனா கர்த்தர் பேசவே மாட்டார். எத்தனை வருஷங்கள்? 13 வருஷங்கள் கர்த்தர் பேச மாட்டார். ஆனா நீங்க கீழ்ப்படிய 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 கண்டினியூஸா பேசிட்டே இருப்பார். நீங்க கீழ்ப்படுறீங்க, கர்த்தர் பேசுறாரு, கீழ்ப்படிவீங்க, கர்த்தர் பேசுவார். இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், கடைசியில உங்களுடைய கூடாரத்துல ஒரு அடர்ந்த மகிமை தங்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதுவும் வசனத்தின் அடிப்படையில இருக்கு. பாருங்க, யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் நீங்க நல்லா வாசிச்சா தெரியும். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியேன்னா என்ன? கீழ்ப்படுகிறான். கர்த்தர் ஒரு விஷயத்த கற்று தர்றாரு, அதன்படியே செய்கிறான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறான். அவருடைய வார்த்தையின்படியே செய்வது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிய கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, மோசே கீழ்ப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, மோசே கீழ்ப்படுகிறான். இந்த சைக்கிள் திருப்பி 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 ரிப்பீட் ஆகுது. நிறைய லைன்ல நீங்க பார்த்துட்டே வரலாம். அந்த அதிகாரத்தை வாசிச்சா தெரியும். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. என் ரிசல்ட் தான் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அந்த அளவுக்கு மகிமையை கர்த்தர் அங்க இறக்கினார். எப்பொழுது கர்த்தர் பேசுறாரு, மோசே கீழ்ப்படுகிறான். கர்த்தர் பேசுறாரு, மோசே கீழ்ப்படுகிறான். இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக நீங்க கீழ்ப்படிய கர்த்தர் பேசிட்டே இருப்பார். நீங்க கீழ்ப்படியலைன்னா 13 வருஷம் கர்த்தர் பேச மாட்டாருங்கிறத விட நாம் இப்ப பார்த்தபடி, அப்போஸ்தலர் அதிகாரத்துல பார்த்தபடி, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை திறக்க மாட்டார். ஏன் திறக்க மாட்டார்னா அவர் பேசுறத நீங்க கவனிக்க அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் கீழ்ப்படியாமை. இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியமானது அப்படிங்கறத எபேசியர்ல பாக்குறோம். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது. எபேசியர் அதிகாரத்துல அதை வாசிச்சா தெரியும். அப்படிப்பட்ட அவரை பிரியப்படுத்துற அந்த கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இருக்கும்போது பிரியமா நம்மளுடைய இருதய வாசல திறந்து நம்மள அவர் பேசுற வார்த்தைகளை கவனிக்க வைப்பார். கீழ்ப்படியாம இருக்கும் அப்படின்னா நம்ம அவரை பிரியப்படுத்தல, அவரை கோவப்படுத்துறோம். அவர் நம்மளுடைய இருதய வாசலை அடைச்சிருவாரு. அடைச்சதுக்கு அப்புறம் அது என்ன சிம்பாலிஃபை பண்ணுது அப்படின்னா, நான் பேசுறத நீ கேட்க கூடாது அப்படிங்கிறத சிம்பாலிஃபை பண்ணுது. கர்த்தர் பேசுறத கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுடைய இருதய வாசலை அடைக்கிறாருன்னா அது எவ்வளவு ஒரு நஷ்டமான விஷயம். இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலயே மோசமான விஷயம்னா அதுதான். கர்த்தர் ஆசையா உங்களுடைய இருதயத்தை திறந்து நான் பேசுறத நீ கேட்கணும்னு சொல்றாருன்னா உலகத்திலே இருக்கிற பெஸ்டான விஷயம் அதுதான். சோ அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது.
13ஆம் வசனத்துல ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்னு எழுதியிருக்கு. ப்ளூரல். உபதேசிக்கிறது யாருக்கு? ஸ்திரீகளுக்கு, நிறைய பேருக்கு. ஆனா 14ஆம் வசனத்தின்படி ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அதனால்தான் அவளோட முயற்சியினால் அவ கேட்டுக்கொண்டில்ல, கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். அதனால் இன்னைக்கு கீழ்ப்படியாமை அப்படிங்கிற அந்த குணத்திற்கு நம்ம எதிர்த்து நிற்போம். கர்த்தர் அப்போ நம்மளுடைய இருதய வாசலை திறப்பார். அவருடைய அன்பான வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மளுடைய இருதய வாசலை திறந்து கவனிக்க செய்வார். இந்த அனுபவத்திற்குள்ள வளர்வோம். God bless you.